மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே இறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் உணர்வோம். வாராகிய திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராகிய திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பள்ளியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பள்ளியை நிறைவேற்றிக் கொள்ளுமிருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களிலே இரண்டு வகையான எண்ணங்கள். ஒன்று, கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆரோக்கிய தாயின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அன்னையின் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அன்னையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். மேலுமாக சிறப்பாக இந்த காலங்களிலே புயல் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் அன்னையின் வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், உயிர் சேதமோ பொருள் சேதமோ பயிர் சேதமோ இல்லாமல் ஆண்டவர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுடைய குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்குமை மன்றாடுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்றோம் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. உமோடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிழையாபு ஏறெடுத்து பார்க்கவே குளம் குளமாய் பாளையம் இறங்கிய இஸ்ரவேலையரை கண்டார். அப்பொழுது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவாக்காக கூறியது. பெகோரின் புதல்வன் பிழையாக்குமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்கின்றவனின் பேராற்றல் வாய்ந்த காட்சியை கண்டும் கீழே விழுந்து கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோப்பே, உம் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடமும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரம் போன்றவை. நீரருகே உள்ள கேதுரு மரம் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரள் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாவை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாபு திருவுரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிழையாபின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தையை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்து கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போது அன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். இஸ்ரவேலில் இருந்து செங்கோல் ஒன்று எழும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 25. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள்.
ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதலே உள்ளவையே. ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடனும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையாம் தாய் திருச்சபை திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தை இன்று முதல் தொடங்குகின்றது. நேற்றைய தினம் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று தாய் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது.
அந்த மகிழ்ச்சியை அடிப்படையாக வைத்து இன்றைய வாசங்களும் இந்த வாரத்தினுடைய வாசங்களும் அமைந்திருக்கின்றன. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவனிடம் இருக்க வேண்டிய குணநலன்கள், அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நற்செய்தியின் மைய கருத்தாக அதிகாரம் என்பது பிறரை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்ய என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்திய நிகழ்வை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அதிகாரம் அன்பு செய்வதற்காக. பிரியமானவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அன்னை தெரசா கன்னியராக லொரேட்டா என்ற சபையிலே சேர்ந்து அவள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டாள். அவள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்ய அல்ல, மாறாக மேல் மட்ட மக்கள் படிக்கக்கூடிய, வசதியானவர்கள் படிக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிக்கின்ற ஆங்கில பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்ற அனுப்பப்பட்டாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடவுள் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், என்னுடைய மகிழ்ச்சி வசதி படைத்தவர்களுக்கு கல்வி கற்பதில் இல்லை என்று அவள் உணர்ந்தவளாக, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவளாக அவளுடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்கின்றோம். அவள் கல்வி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய கண்ணீர் மடத்திலிருந்து அருகிலிருந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது சேரிகளிலே மக்கள் கஷ்டப்படுவதை அவள் பார்க்கின்றாள். நான் இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும், அதிலேதான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த மக்களிடையே நான் செல்கின்ற பொழுது அங்கே துர்நாற்றம் அடைக்கும், அந்த மக்களிடையே நான் பணியாற்றுகின்ற பொழுது துன்பங்களும் இடர்பாடுகளும் வரும், ஆனால் அவைதான் எனக்கு மகிழ்ச்சி என்று அன்னையானவள் மனதிலே கொண்டாள். அதனால் தன்னுடைய லொரேட்டா என்ற அந்த சபையை விட்டு விலகி புதிய சபையை ஆரம்பித்து அகில உலகம் எங்கும், குறிப்பாக வேற்று மதத்தினரும் வேற்று நாட்டினரும் போற்றக்கூடிய ஒரு தாயாக, பல்வேறு மக்களுக்கு தெய்வமாக இருக்கின்றாள் அன்னை தெரசா. இதற்கு காரணம் அவளிடம் இருந்த மகிழ்ச்சியின் தன்மை. மகிழ்ச்சி என்பது ஆடம்பரத்தில் அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்வதில் என்பதை அன்னை கன்னிமரியால் கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, இத்தகைய மனநிலையை தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய பார்வையிலே மாற்றம் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிந்தனையிலே சீர்திருத்தம் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இன்றைய வாசகங்களினுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, மகிழ்ச்சியின் வழியாக நாம் எவ்வாறு கடவுளை காண முடியும். குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் ஆண்டவர் இயேசுனுடைய வருகையை மையப்படுத்தி ஆண்டவருடைய இயேசுனுடைய வருகைக்காக தயாரிக்கின்ற காலமாக இருக்கின்றது. இந்த தயாரிக்கின்ற காலத்திலே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளமாக, நம்முடைய பார்வை நம்முடைய செயல் அனைத்தும் அன்பு செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய வரவேற்பு இயேசுவினுடைய உண்மையான எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியானது இவ்வாறாக இருக்கின்றது. பாலாக்கு என்ற மோவாபிய மன்னன் இஸ்ரேல் மக்களை பழித்துரைப்பதற்காக பிலையாம் என்ற குறி சொல்பவரை அழைக்கின்றார். அவர் அழைத்தது, இஸ்ரேல் மக்களை நீ சபிக்க வேண்டும்,
அந்த காலகட்டங்களிலே இவ்வாறு குறி சொல்பவர்கள் மக்களையும் நாடுகளையும் சபிப்பதற்கு அவர்கள் பல்வேறு விதமான சடங்குகளை செய்வார்கள். அவர்கள் அழிந்தொழிய வேண்டும் என்று. இவ்வாறு இஸ்ரேல் மக்களுடைய வளர்ச்சியை கண்டு பயந்த அந்த பாலாக் என்ற மோவாபிய மன்னன் இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக இந்த பிலாயாம் என்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே தூய ஆவி வந்து அவன் சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதம் கொடுத்த நிகழ்வினை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். அந்த இறைவாக்கினருக்கு சபிப்பதினால் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை, மாறாக ஆசிர்வதிப்பதினால் தான் மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன்னன் சொல்லி கூட அவர்களை சபிக்கவில்லை, மாறாக இஸ்ரேல் மக்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை நான் ஆசிஸ் கூற வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், அப்பொழுதுதான் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக கடவுள் உணர்த்துகின்றார். பிறரை வதைப்பதனால் மகிழ்ச்சி அல்ல, பிறரை ஏளனப்படுத்துவதனால் மகிழ்ச்சி அல்ல, பிறரை அவமானப்படுத்துவதனால் மகிழ்ச்சி அல்ல, மாறாக பிறரை ஆசிர்வதிப்பதினால், உங்களுக்கு தீமை செய்பவர்களையும் ஆசிர்வதிப்பதினால், உங்களுக்கு எதிராக இருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பதினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அத்தகைய மகிழ்ச்சியின் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்கிருக்கின்ற பாலன் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே வரவேற்க முடியும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அந்த பிலாயாம் என்ற இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்ததின் காரணமாக தன்னிடம் அதிகாரம் இருந்தது, அந்த மக்களை சபிப்பதற்காக அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தவில்லை, மாறாக அந்த அதிகாரத்தை அன்பு செய்யவும் ஆசிர்வதிக்கவும் பயன்படுத்தினான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக கடவுளுடைய இறைவாக்கினராக இருப்பதற்கு அது காரணமாக அமைந்தது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இத்தகைய செயலைத்தான் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து பல்வேறு மக்களுக்கு, குறிப்பாக தலைமை குருக்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்களுடைய வழிகாட்டிகளை கடுமையாக சாடுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இதனுடைய பின்னணி, இதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கிருந்த மக்களை சாட்டையால் அடித்து துரத்தினார். காரணம், அங்கிருந்த மக்கள் எருசலேம் தேவாலயத்திலே நாணயங்களை விற்பவர்களாகவும் ஆடு மாடுகளை விற்பவர்களாகவும் புறாக்களையும் மற்றும் பறவைகளையும் விற்கின்ற சந்தைக்கூடமாக எருசலேம் தேவாலயத்தை மாற்றியிருந்தார்கள். அப்பொழுது கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அடித்து துரத்தினார். அதிகாரத்தில் இருந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அவர்கள் மக்களை அன்பு செய்வதற்காக ஆலயத்தை பயன்படுத்தவில்லை, தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய வருமானத்திற்காக, தங்களுடைய பெருமைக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் ஆண்டவர், கோபப்படாத ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்றாலே அன்பு செய்கிறவர், மன்னிப்பவர் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்ற வேளையிலே இயேசு கோபப்பட்ட ஒரே நிகழ்வு எருசலேம் தேவாலயத்தில் தான். அவர் சாட்டை பின்னி அங்கிருந்த மக்களை எல்லாம் அடைத்து துரத்தினார். காரணம், அந்த மக்கள் அதிகாரத்தை அன்பு செய்வதற்காக பயன்படுத்தவில்லை, மாறாக அதிகாரத்தை அடிமைப்படுத்துவதற்காக, மக்களை அடிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். எனவேதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரத்தை அன்பு செய்யவும், பிறருடைய வாழ்வுக்காகவும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்கின்ற வேளையிலே ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். எப்படிப்பட்டதாக? அன்பு செய்வதாக மாற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சூழலிலும் என்னுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் பிறரை அன்பு செய்யவும், பிறரை ஆசிர்வதிக்கவும், பிறருக்கு வாழ்வு கொடுக்கவும், கடவுளை மேன்மைப்படுத்துவதற்கும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்திலே உண்மையான மகிழ்ச்சி இருக்கும்,
உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு நிச்சயமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதனால்தான் வாழ்க்கையிலே 2 வகையான செயல்களை ஆண்டவர் நமக்கு நம்மிடமிருந்து கேட்கின்றார். 10 கட்டளைகளை கொடுத்த ஆண்டவர் அதனை சுருக்கமாக 2 கட்டளைகளை ஒன்று கொடுக்கின்றார். ஒன்று, கடவுளை நீ அன்பு செய். 2வது, மற்றவரை அன்பு செய். உன்னிடம் இருக்கின்ற வாழ்நாட்களிலே இந்த 2ஐயும் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அயலாரை அன்பு செய்யவும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்றார். அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தவள்தான் நம்முடைய தாயானவள், அன்னை கன்னிமரியானவள். அன்னை கன்னிமரியாள் இயேசுவை பெற்றெடுத்து இயேசுனுடைய தாயாக வலம் வந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையாகவோ தன்னுடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக, பிறருக்கு உதவி செய்கின்ற வாழ்க்கையாக அன்னையானவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். அதனால்தான் அன்னையானவள் இன்றும் அகில உலக தாயாக உங்களையும் என்னையும் என்றென்றும் ஆசிர்வதிக்கின்ற தாயாக இருக்கின்றாள். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நாம், அன்னையிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற நாம், அன்னையானவள் நம்மிடம் கேட்கின்ற ஒரே வேண்டுகோள், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அயலாரை அன்பு செய்யவும் நீ பயன்படுத்திக் கொள். அப்பொழுது நீ நினைத்த காரியங்களை காட்டிலும் பன்மடங்கான ஆசீர்வாதங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அன்னையானவள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றாள். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அன்னையின் வழியாக வேண்டுகின்ற காரியமெல்லாம், ஆண்டவரே எனக்கு உம்மை மகிமைப்படுத்துகின்ற மனநிலையையும் அயலாரை அன்பு செய்கின்ற மனநிலையையும் கொடு என்று மட்டும் நாம் கேட்போம். அதுவே சிறந்த காணிக்கையாக, சிறந்த ஜெபமாக, சிறந்த வேண்டுதலாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அத்தகைய வரத்தை நாம் பெற்று வீடு செல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும். நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென். மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமிழ் பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அல்லேலூயா.
தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியினை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நிர்வாக்களித்த மீட்பை முது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர்கள் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பிற்கென்று உங்களுக்காக பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றை பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்தேஸ் வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே என் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு. அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு. அவர் வாழ்வின் மொழியிலே விடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே. உறவாக கரம் சேர பலியானார் விருந்திலே. திரளாக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். இந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே. அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித ஆரோக்கியனின் ஆசிர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையும் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Villankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கியனின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
ஆரோக்கியமாயாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் இதாலும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே அலைகள் மோதிடும் கடற்கரைதனில் வசித்திட ஆசை வைத்தாயே பலவித கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாயாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கியமா